ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், என்னென்னு பார்க்க போகிறோன்னா சிந்தனை. எதை குறித்து நம்ம சிந்திக்கணும்? உலக காரியங்களை குறித்து நிறைய நம்ம சிந்திக்கிறோம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தை நம்ம சிந்திக்க போகிறோம். லூக்கா 1:29 பார்த்திங்கன்னா, தேவதூதன் மரியாள் இருந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு வார்த்தை, ஆசீர்வாதமான வார்த்தை, ஒரு பாக்கியமான வார்த்தை. அதை சொல்லும்போது அவங்க அந்த மரியாள் என்ன பண்ணுறாங்களாம், இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ அப்படின்னு சொல்லி சிந்தித்து கொண்டிருந்தாங்க. இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் அநேக வார்த்தைகளை நமக்கு கொடுக்குறார். ஆனால் அந்த வார்த்தைகளை எல்லாம் என்ன பண்ணுறோம் நம்ம உடனே என்ன பண்ணிடுறோம், ஆண்டவர் வார்த்தையை கொடுத்ததும் எனக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார், அந்த வார்த்தையை சொன்னார், நம்ம அதிகமாக பேச ஆரம்பிச்சிடறோம். பேசுகிறது நல்லது தான், ஆனாலும் கூட நம்ம வாயினால் அறிக்கையிடும்போது தான் பிசாசானவனுக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை தெரியும். அவன் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான், நம்மளோட போர் செய்ய ஆரம்பிக்கிறான். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை வைத்து இருதயத்தில் வைத்து நம்ம சிந்தனை பண்ணி கொண்டு இருக்கணும். இந்த வார்த்தை எப்படிப்பட்டது, இந்த வார்த்தை எதை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தித்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் என்ன காரியங்கள்லாம் நடக்கும்னு சொல்லி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.